இப்போ வெற்றிமாறன் அவர்கள் இந்த தயாரிக்கக்கூடிய இந்த படத்தை, வெற்றிமாறனுக்கு என்று ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் வந்து ரகசியமாக ஒளித்து வைத்துக் கொள்கிற அரசியல் அல்ல. பல சினிமா கலைஞர்கள் வந்து ஆளுகிற அரசை வந்து நம்ம பகைத்து கொள்ளக்கூடாது, அப்படி பகைத்து கொண்டால் நமக்கு நேஷனல் அவார்டு கிடைக்காது, நம்ம படத்துக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்காது என்று ரொம்ப நாசுக்காக நடந்து கொள்கிறவர்கள்னு ஒரு வகை உண்டு. ஆனால் பகிரங்கமாக என்னுடைய வந்து அவர் வந்து தொடர்ந்து மனித உரிமை பிரச்சனைகளை படம் பண்ணுறார். இப்போ உதாரணத்திற்கு விசாரணை என்கிற படம் வந்து காவல்துறையினுடைய சித்திரவதையை, எப்படி வந்து போலி என்கவுண்டரை நடத்துகிறாங்க என்பது பற்றி ஒரு முக்கியமான ஒரு படம். தமிழில் வந்து வெளிவந்த மிக முக்கியமான படம் வந்து விசாரணை. அதே போல் சாதி வன்மம் வந்து எவ்வளவு சாமானிய மக்களை பாதிக்குது என்கிற அசுரன் மாதிரி படங்கள். இத்தனைக்கு வந்து ஒரு தலித் சினிமாவை எடுக்க வேண்டிய அவசியம் என்பது வெற்றிமாறனுக்கு இல்லை. அவர் ஒரு கமர்ஷியல் படங்களில் கல்லா கட்டிட்டு போயிடலாம். அவர் தலித்தும் அல்ல. தலித் அல்லாத ஒருவர் தலித்தினுடைய வழிகளை குறித்து, ஒடுக்கப்பட்ட மக்களின் வழிகளை குறித்து ஒரு திரைப்படம் எடுப்பதுங்கிற அவருடைய சமூக அக்கறை. அவர் பேரறிவாளன் விடுதலைக்காக குரல் கொடுப்பதிலிருந்து பல போராட்டங்களுக்கு களத்திற்கு நேரடியாக வரக்கூடிய அரசியல் புரிதல் இருக்கிற இயக்குனர். அவர் வந்து புலவர் கலியபெருமாளுடைய வரலாற்றை முன்வைத்து இந்த விடுதலை என்கிற படம், நக்சல் பாரிகளுடைய போராட்ட பிரச்சனைகளை முன்வைக்கிற படத்தை விஜய் சேதுபதி வச்சு ஆமாம் அது பண்ணார். சூரிய முதல் பாகத்திலையும் 2ஆம் பாகத்தில் வந்து விஜய் சேதுபதியும் இருக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணார்.